நேரலையில் பார்க்கிறேன், ஊடகங்களில் பார்க்கிறேன், யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி என்னவென்றால், காலையிலே பேசுகிறேன் பெத்லகேமின் பெருமைகள். காலையிலே பேசியிருக்கிறேன், இதை நீங்கள் ஊடகத்தில் பார்க்கும்படி அன்பாக கேட்கிறேன். மீகாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். எல்லாரும் என்னோடு கூட வேதத்தை கரத்தில் எடுத்து பக்கம் 1078 திரும்ப ஒரு முறையாக வாசிக்க அன்பாக கேட்கிறேன். வேதத்தை கரத்தில் எடுத்து, எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்படுவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாய் பூர்வத்தினுடையது. 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் வாசிப்போம். இவரே சமாதான காரணர். அசீரியன் நம்முடைய தேசத்திலே வரும்போது, நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும் போதும் 7 மேய்ப்பரையும் 8 அதிபதிகளையும் அவனுக்கு விரோதமாக நிறுத்துவார். 6ஆம் வசனம், கடைசி வார்த்தை நான் திரும்ப படிக்கிறேன். 6ஆம் வசனத்தினுடைய முழுமையாக வாசிக்கலாம். அசிரியா தேசத்தையும் நிம்ரோத்தின் தேசத்தையும் அதிபதியினுடைய வாசஸ்தலங்களுக்கு உட்புறமாக பட்டயத்துக்கு இரையாக்குவார்கள். அசிரியன் நம்முடைய தேசத்தில் வரும்போது, நம்முடைய எல்லைகளை மிதிக்கும் போதும் அவனுக்கு நம்மை தப்புவிப்பார். நாளின் செய்தி என்னவென்றால், வேதத்தினுடைய இந்த பெத்லகேமுடைய பெருமைகள். காலையிலே சொன்னேன், திரும்ப ஞாபகப்படுத்த விரும்பவில்லை. எப்ராத்தா எனப்பட்ட இந்த வசனம் கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பது, பிறப்புக்கு முன்பதாக ஏறக்குறைய 700 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட வார்த்தை. மீகா என்கிற ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாய் அவர் சொல்லுகிறார், பெத்லகேமே, அந்த ஊரை பார்த்து, அது இஸ்ரவேலிலிருந்து 60 மைல் தூரமுள்ள ஒரு தேசம். பெத்லகேமே, யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே நீ ஒரு சிறிய கிராமம். அந்த சிறிய கிராமத்தில் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் பிறப்பார். கரங்களை உயர்த்தி, உன்னிடத்திலிருந்து பிறப்பார். அடுத்த வார்த்தை, அவர் புறப்படுதல் அநாதியாய் இருக்கும், பூர்வமாய் இருக்கும். அவருடைய கருத்து என்னவென்றால், அவருடைய பிறப்பும் அவருடைய வாழ்க்கையும் நித்தியமாயிருக்கும். இது கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன வசனம். ஒருவர் அன்னை நினைச்சிருப்பாங்க அந்த மக்கள், இது யாரை பற்றியே சொல்லுகிறார், இவரை பற்றியே சொல்லப்பட்டிருக்கிறது. 5ஆம் வசனம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, இவரே சமாதான காரணர். திரும்ப சொல்லுகிறேன், அவர் எங்கிருந்து புறப்படுகிறார்? ஒரு சின்ன ஆயிரங்களிலே ஒரு சிறிய கிராமமாகிய பெத்லகேம். அதில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆயிரங்களுக்குள்ளே நீ சிறியவர், உன்னிலிருந்து தேசத்தை ஆளுகிறவர் புறப்படுவார். இந்த வார்த்தை தான் திருமறையிலே திரும்ப திரும்ப பேசப்படுகிறது. ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றினார். நான் படிக்கிறேன், காலையில் கூட வாசித்தேன் அந்த வார்த்தை. இதே வசனத்தை தான் நாம் மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், இதே வார்த்தை மத்தேயு 1:6 திரும்ப திரும்ப பேசப்படுகிறது. மத்தேயு 1:6, 2ஆம் அதிகாரம் கூட 2:11 லூக்கா 2:11 அங்கே எழுதப்பட்ட வார்த்தை. போடுவீங்களா ஸ்க்ரீனில்? லூக்கா 2:11, கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இதைத்தான் இங்கே தாவீதின் ஊரில் சொல்லப்பட்டிருக்கிறது. காலையிலே சொன்ன இந்த வசனத்தை சொல்லி நான் புதிய செய்திக்கு போக விரும்புகிறேன். பெத்லகேம் என்பது அப்பத்தின் வீடு. காலையிலே சொன்னேன், இட் இஸ் எ ஹவுஸ் ஆஃப் பிரெட். பெத்லகேம் என்றால் அதாவது சரீர ஆத்தும ஆவிக்குரிய அப்பத்தை தருகிற வீடு. 2வது சொன்னேன், பெத்லகேம் என்றால் அன்பானுடைய
உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் இடம். கொஞ்சம் சவுண்டு கம்மி பண்ணுங்க. வாழ்க்கையை மாற்றும் இடம். காலையில் சொன்னேன் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அந்த இடத்துல தாவீது என்கிற ஒரு மனிதனை சாமுவேல் அபிஷேகம் பண்ணினார். அந்த பாயிண்ட் போடுறீங்களா? தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட இடம் பெத்லகேம். காலையில் வந்தவர்களுக்கு தெரியும். அதாவது அபிஷேகம் பண்ணப்பட்ட இடம். காலையில் பாருங்கள், அது உங்களுக்கு புரியும். நேரமில்லை, திரும்ப சொல்லுகிறேன். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம். அவன் பெத்லகேமுக்கு வந்தான். சாமுவேல் அவனை அபிஷேகம் பண்ணினார். பெத்லகேம் என்பது அபிஷேகம் பண்ணப்படுகிற இடம். ஆமீன் சொல்வீங்களா? அபிஷேகம் என்ற வார்த்தையின் பொருள் என்னவென்றால், என்னை கவனியுங்கள், அதாவது ஆங்கிலத்தில் அனாயிண்டிங் அர்த்தம் என்னவென்றால் ஊற்றப்படுதல். திரும்ப சொல்லுகிறேன், அபிஷேகம் என்ற வார்த்தையின் பொருள் தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய தயவு, தேவனுடைய காருண்யம் ஊற்றப்படுகிற இடம். அந்த வசனத்தை படிக்கிறீங்களா? 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம். காலையில் வாசித்த வசனம். சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர்கள் மேல் அபிஷேகம் பண்ணினார். கவனிங்கள், பெத்லகேம் என்பது, எனக்கு கவனிங்கள் எல்லாரும், தேவன் அபிஷேகம் பண்ணுகிற இடம். அதனுடைய கருத்து என்னவென்றால், வேதம் சொல்கிறது, தேவன் இயேசுவை அபிஷேகம் பண்ணினார். அவர் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் சுகமாக்கினார். அந்த அபிஷேகத்துக்குள்ளே சுகம் இருக்கிறது, அபிஷேகத்துக்குள்ளே மீட்பு இருக்கிறது, அபிஷேகத்துக்குள்ளே தேவனுடைய கிருபை இருக்கிறது. இதெல்லாம் காலையில் சொன்னேன். அந்த வசனம் திரும்ப படிக்கிறேன். அவனை அபிஷேகம் பண்ணினான். என கவனிங்கள், நேற்று வரை அவன் மேய்ப்பன், ஆனால் இன்று அவன் ஒரு ராஜா. என்றைக்கு பெத்லகேமுக்குள்ளே வருகிறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையின் தரம் உயர்த்தப்படும், உங்களுடைய நிலைகள் உயர்த்தப்படும், உங்களுடைய வாழ்க்கை மாறும். 3வது காலையிலே சொன்னேன், பெத்லகேம் என்பது ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ரூத் 4:9 வார்த்தையை நானே சொல்லி முடிக்கிறேன். இந்த ரூத் தன் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் இழந்து போனவள். கணவனை இழந்தால், பிள்ளைகளை இழந்தால், எல்லாவற்றையும் இழந்து போனால், உடைமைகளை இழந்தால், எல்லாவற்றையும் இழந்தால். ஆனால் பெத்லகேமுக்கு வரும்போது, அந்த வார்த்தையை கவனியுங்கள், பெத்லகேமுக்கு வரும்போது 7ஆம் வசனம், பெத்லகேமுக்கு வரும்போது எதையெல்லாம் இழந்து போனாலோ எல்லாவற்றையும் திரும்ப பெறுவாள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, ஒருவேளை வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்திருக்கலாம். தேவனுடைய சமூகத்திற்கு, தேவனுடைய வீட்டிற்கு, தேவனுடைய அந்த குறிக்கப்பட்ட இடத்துக்கு வருவையானால் எல்லாமே மாறும். உன் ஏழ்மை மாறும், உன் வறுமை மாறும், உன் இல்லாமை மாறும், உன் கடன்கள் மாறும், எல்லாமே மாறும். இதில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த கடைசி வார்த்தை, ரூத் 4:7, கடைசி வார்த்தை, பெத்லகேமுக்கு வந்தால் உன் வாழ்க்கை உறுதியாயிருக்கும். நிறைய பேர் இந்த மேன்மை புரியல. பெத்லகேம் என்பது தேவனுடைய வீடு, அப்பத்தின் வீடு, உன் வாழ்க்கையின் தேவைகளை சந்திக்கிற வீடு. அதில் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, உறுதி. எல்லாம் சொல்லுங்க, உறுதி. இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையில் உறுதி இல்லை. நாணலை போல இன்றைக்கு ஒரு ஜீவியம், நாளைக்கு இன்னொரு ஜீவியம். ஒரு நாள் மேலே போகுது, ஒரு நாள் கீழே போகுது. ஒரு நாள் ஜெபிக்கிறோம், ஒரு நாள் ஜெபிக்க முடியல. தேவன் சொல்லுகிறார், நீ பெத்லகேமுக்கு வரும்போது உன் வாழ்க்கை உறுதியாயிருக்கும். கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க. பெத்லகேமுக்கு வரும்போது உன் வாழ்க்கையை கர்த்தர் உறுதிப்படுத்துவார். இப்படி சொன்னவங்களுக்கு புரியும். உன் சஞ்சலங்கள் மாறும், உன் பாடுகள் மாறும், உன் வேதனை மாறும். திரும்ப சொல்லுகிறேன், ரூத் இந்த இடத்துக்கு வரும்போது கடன்காரியா வந்தா, எல்லாவற்றையும் இழந்து வந்தா, துக்கத்தோடு வந்தா. ஆனால் பெத்லகேமிலே போவாஸ் என்கிற மனிதனை கண்டாள். அவளுடைய கடன்கள் மாறிற்று, பிரச்சனை மாறிற்று, வாழ்க்கை மாறிற்று, அவள் வாழ்க்கை உறுதியாய் மாறிற்று. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, இவன் கடனை எல்லாம் அந்த போவாஸ் அடைத்தான். நீங்கள் ஆண்டவர் சமூகத்துக்கு வந்தீங்கன்னா உங்கள் கடன், உங்களுடைய பாடு, உங்களுடைய வேதனை எல்லாவற்றையும், அது 2வது வரி, உங்கள் சகல காரியங்களையும் அவர் மாற்றுவார். இல்லை சொல்லுங்கள், சகல காரியங்கள். சொல்லக்கூடிய, சொல்ல முடியாத, வெளிப்படுத்தக்கூடிய, வெளிப்படுத்த முடியாத, புரியுதா உங்களுக்கு? உங்களுடைய எல்லா காரியங்களையும், குடும்பம், வாழ்க்கை, அரங்கம், அந்தரங்கம்,
தொழில் எல்லாவற்றையும் உறுதிப்படுத்துவார். அருமையான வார்த்தை, சகல காரியங்களையும். ஹலோ, எல்லா காரியங்களையும் எல்லாரிடத்திலும் சொல்ல முடியாது. நகோமி சொல்லலை. ஆனால் அவளை சந்தித்த ஒரு போவாஸ் என்ன தெரியுமா, அவருடைய எல்லா காரியங்களையும் மாற்றி அமைத்தான். இந்த பரம போவாஸ், நீ பெத்லகேம் வருவாயானால் உன் காரியங்கள் எல்லாவற்றையும் உறுதிப்படுத்துவார். தள்ளாடுகிற முழங்கால், தளர்ந்து போன கைகள், அதாவது தளர்ந்து போன இதயங்கள், வாழ்க்கையே எல்லாமே சில பேருக்கு புரியல, என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம், உறுதியில்லாத ஒரு வாழ்க்கை. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு இதிலுமே ஈடுபாடு வரல, வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறி. ஆனால் பெத்லகேமுக்கு வரும்போது உன்னுடைய சகல காரியங்களையும் அந்த பரம போவாஸ் உறுதிப்படுத்துவார். விசுவாசிக்கிறவன் கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. சகல காரியங்களையும். அதில் இன்னொன்று போட்டிருக்குது, இன்னொன்று கூட போட்டிருக்குது. இன்னொன்று விஷயம், இதுவரைக்கும் நீங்கள் வாங்கினீங்க, பெத்லகேம் வந்தீங்கன்னா மற்றவர்களுக்கு கொடுக்கிற நிலையை கர்த்தர் தருவார். ஆமேன். இவள் இதுவரைக்கும் சிறுமைப்பட்டவள், அவளே சொல்லுகிறாள், என்னை அதாவது மாறாள். அவளுக்கு பேரே கசந்து போன வாழ்க்கை. இன்னைக்கு கசந்து போன வாழ்க்கையிலே அவள் குடும்பத்திலே ஒரு தாவீது பிறந்தான். அந்த தாவீதின் வம்சத்திலே இரட்சகர் இயேசு பிறந்தார். அவன் சொல்ல மாட்டீங்களா? சொல்ல விளங்குதா? ஹலோ, ஏழ்மை இருக்கலாம், வறுமை இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். உங்கள் சந்ததியிலே ஒரு மாபெரும் ஊழியனை கர்த்தர் எழுப்புவார். எல்லாம் கரங்களை சொல்லுங்க, என் சந்ததியிலே. அவள் யார் சந்ததி தெரியுமா? ஒரு விதவை, இழந்து போனவள். பாடினீங்களே, அதாவது ஊரறிந்த ஒரு இழப்பு. அவளை பார்த்து நகைத்த உலகம், கசந்து போன வாழ்க்கை. அந்த கசந்து போன வாழ்க்கையிலே ஒரு போவாஸ் வந்தார். அவள் பெத்லகேம் வந்ததினாலே வாழ்க்கையே மாறிற்று. சொல்லுங்க, இங்கே வந்தால் வாழ்க்கையே மாறும். ஆனால் வரதான் முடியல, புரியவே மாட்டேங்குதுல. அவர் கூப்பிடுறார், இவர் கூப்பிடுறார், இவர் கூப்பிடுறார். யார் வேணா உங்களை கூப்பிட்டோம், இவர் இங்கே வந்தீங்கன்னா வாழ்க்கை மாறும். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? இரண்டாவது, இந்த பெத்லகேமிலே ராஜாவினுடைய வாக்கு தத்தம் நிறைவேறும். காலையில் சொன்னேன், திரும்ப சொல்லுகிறேன். 5:2 5:2 மீகால் 5:2 மீகால் 5:2. எளிமையாய் சொல்லுகிறேன். 5:2 கவனிங்கள். இங்கே நீங்கள் வருவீர்களானால், கவனிங்க, பெத்லகேம் உங்கள் வீடாக இருந்தால், பெத்லகேம் உங்களுடைய வாழ்க்கையாக இருந்தால், பெத்லகேம் உங்கள் வாசஸ்தலமாக இருந்தால், எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கை அனாதியாக இருக்கும், என்றென்றும் இருக்கும், எப்போதும் இருக்கும். சொல்லுங்க, அனாதியாக இருக்கும். எனவே தான் வேதத்தில் வாசிக்கிறோம், இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதாக்காலம் நமது தேவன், அவர் அனாதி தேவன். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? யோசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பெத்லகேமுக்கு வரும்போது உன் வாழ்க்கை அதாவது ஸ்திரமாக இருக்கும், உறுதியாக இருக்கும். 5ஆம் வசனத்துடைய கடைசி வார்த்தை, 4ஆம் கடைசி வார்த்தை கவனிங்கள். பூமியின் எல்லை பரியந்தமும் கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார். என்ன சொல்லுங்க? எல்லை பரியந்தமும் என்னை மகிமைப்படுத்துவார். என் வீட்டிலே, என் தொழிலிலே, என் அலுவலகத்திலே, நான் என்னுடைய குடும்பத்திலே என்னை கர்த்தர் மகிமைப்படுத்துவார். நம்புறீங்களா? ஏழ்மையாக இருக்கலாம், நீங்கள் வறுமையாக இருக்கலாம், இன்றைக்கு குனிந்து பார்க்கப்படலாம். இந்த பெத்லகேம் வரும்போது வேதம் சொல்லுகிறது, நீங்கள் நிலைத்திருப்பது மட்டுமல்ல, கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார். நம்புறீங்களா? படிப்பறியாத மக்களாக இருக்கலாம், பாமர மக்களாக இருக்கலாம், எழுத்தறிவு இல்லை, படிப்பறிவு இல்லை, எந்த நிலையுமே இல்லை. when I come to the place of Bethlehem, தேவன் சொல்கிறார், அங்கே அதாவது உலகமே பார்க்கிற அளவுக்கு கர்த்தரை மகிமைப்படுத்துவார். இதை விட்டுறாதீங்க. ஆமீன். ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அதில் வருவது முக்கியம் அல்ல, அங்கே நிலைத்திருப்பது முக்கியம். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அதில் ஒரு வார்த்தை போட்டிருக்குது, அந்த பெத்லகேமில் என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? என்ன ஆசீர்வாதம்? ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலை ஆளப்போகிறவர். மீகா 5:2. உலகத்தின் பார்வையில் நீங்கள் சின்ன ஆளாக இருக்கலாம். ஹலோ, உலகத்தின் பார்வையிலே நீங்கள் சிறியவர், செய்யும் வேலை சிறியது, உங்கள் வாழ்க்கை சிறியது, உங்கள் பொருளாதாரம் சிறியது, எல்லாம் சிறியது. ஆனால் கர்த்தர் உங்களை பெரியவராய் மாற்றுவார். உங்கள் வீடு சின்னதாக இருக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் இருக்கிற இடம் எங்கே? தயக்கமே வேண்டாம், நான் இங்கே தான் இருக்கிறேன், இந்த ஏரியாவில் குடியிருக்கிறேன், இதான் என்னுடைய வீடு, இதான் என் தெரு.
சில பேர் தங்கள் அதாவது செய்யும் வேலையை கூட சொல்ல மனசில்லை, ரொம்ப சின்ன வேலைங்க. நெவர். இன்னைக்கு நீங்கள் எந்த வேலை செய்தாலும் இதே இடத்துல கர்த்தர் உங்களை பெரியவராக்குவார். திரும்ப சொல்லுகிறேன், அதாவது உன்னை பெரியவனாக்குவார், உன்னிடத்திலிருந்து புறப்படுகிறவனையும் பெரியவனாக்குவார். நகோமியை பெரியவளாக்கினார். அந்த நகோமியில சந்தையில் ஒருத்தன் பிறந்தானே, அவனையும் பெரியவனாக்கினார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவள் சந்ததியில் பிறந்த தாவீது, அவர் சந்ததியில் பிறந்த இரட்சகர் இயேசு கிறிஸ்து. இன்னும் சொல்ல போனால் மத்தேயு சுவிசேஷம் 1 அதிகாரம் 1 வசனத்திலேயே இவள் பெயர் இருக்கிறது. அப்படியானால் இங்கே வந்து விட்டால் நீங்கள் சரித்திரத்தின் சாதனையாளராய் மாறுவீர்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்களாமா? உங்கள் பேர் படத்து ஃபோட்டோவில் இல்லை, பரலோகத்தில் இருக்கும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நேற்று தான் படித்தேன். அப்பா அம்மாவை வாசலில் படுக்க வைக்கிறான், செத்து போன பிறகு ஹாலில் படுக்க வைக்கிறான். புரிய மாட்டேங்குது. படத்தில் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அப்பா அம்மா எங்கே? வராண்டாவில். செத்து போன பிறகு அவனுடைய வீட்டில் அறையில். இது தேவையா? ஆனால் தேவன் உங்களை என்னென்னைக்குமே எப்படி தெரியுமா? உயர்ந்த இடத்துல வைப்பார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அதில் போட்டிருக்குது அந்த அதாவது போவாஸ், ஓபேத், ரட்சகர் ஈசாய், அதிலிருந்து தாவீது, அதிலிருந்து ரட்சகர் இயேசு. சொல்லுங்க, என் சந்ததி பெயர் பெற்று விளங்கும். நம்புறீங்களா? ஏதோ வந்தேன், 2 கை தட்டினேன், பாட்டு பாடினேன், பண்ணிக்கணும். ஏதோ ஞானஸ்தானம் கொடுத்தாங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், எங்க நம்ம எழுந்து போயிடுச்சா? நம்ம எழுந்து போயிடுச்சு. வந்தேன், ஏதோ கொடுத்தாங்க, மாதம் ஏதோ ஒன்று கொடுப்பாங்க, அது குடிப்பேன், எழுந்து போயிடுவேன். இல்லை, உங்களுடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்குமானால், அதாவது திரும்ப சொல்லுகிறேன், திருமறையின் முதல் புஸ்தகத்திலே அவன் பெயர் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. நீங்காத பெயர், மறவாத பெயர். காலம் முழுக்க முழுக்க மத்தேயு 1 அதிகாரத்தை சொல்லுங்க, நான் இந்த சமுதாயத்திலேயே ஃபர்ஸ்டாக இருப்பேன். நீ எப்படி இருக்கணும்? சத்தமாக சொல்லுங்க. இன்னைக்கு கடைசியில் உட்கார்ந்துருக்கலாம், ஆனால் தேவனுடைய அந்த புஸ்தகத்தில் நீங்கள் ஃபர்ஸ்டாக இருக்கணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? என்னங்க என்னை பின்னால் தள்ளிட்டீங்களே, இது தள்ளினா என்ன, பின்னால் தள்ளினா என்ன, முன்னால் தள்ளினா இல்லை, என்ன புரியுதா? என்னை கவனிக்கவே இல்லை, என்னை பின்னால் உட்கார வச்சிட்டாங்க. டசன்ட் மேட்டர். ஆனால் அவருடைய புஸ்தகத்தில் ஐ மஸ்ட் பி த ஃபர்ஸ்ட். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? என் பேரை பின்னால் சொல்லிட்டீங்க, என்னை பின்னால் உட்கார வச்சிட்டார் பாஸ்டர். எங்கே உட்கார வச்சா என்ன சொல்லுங்க? எங்கே இருப்பேன்? அங்கிருப்பேன் நான், அங்கிருப்பேன் நான், அங்கிருப்பேன் நான், அங்கிருப்பேன். அங்கே அது முதலாவது இருப்பேன். ஆமென் சொல்ல மாட்டேன்? முற்பிதாக்களின் வரிசையில் நகோமியின் பேர் இருக்கிறது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சந்ததியின் பேரில் என் பேர் இருக்குது. எங்கள் அப்பா பேர் இருக்குதான்னு தெரியல, ஆனால் என் பேர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? என் பேர் கட்டாயம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை நான் சொல்லணும் உங்களுக்கு. ரைட், புரியவே இல்லை. நான் சொல்லுவேன் இந்த பேர் இருக்கும், இந்த பேர் இருக்காதுன்னு. ஏன் பாஸ் அப்படி சொல்கிறீங்கன்றீங்களா? இல்லை, யோசித்து பாருங்கள், கவனிங்க. இதில் ஒரு பெரிய விஷயம் தெரியுமா? எல்லாம் இழந்த பிறகு வந்தாலும் ஏற்றுக்கொள்கிற கர்த்தர் இருக்கிறார். என்னங்க, கண் கெட்ட பிறகுதான் எது? ஆனால் பரவாயில்லையே, அப்போ கூட எல்லாம் வாழ்ந்திருந்தால், வசதியாக இருந்தால், செல்வமாக இருந்தால், ஆனால் அப்போ தேவனை தேடலை. ஆனால் பெத்லகேமுக்கு வந்தாலே அவர் நினைச்சி பார்க்காத ஒரு அற்புதம். எங்கிருந்தோ வந்தான். புரியுதா? எங்கிருந்தோ தெரியுதா? எங்கிருந்தோ வந்தான், வாழ்வு தந்தான், வாழ வைத்தான். அதாவது இரட்சகரின் வரிசைக்கு சொந்தக்காரனாய் மாற்றினாள். சொல்லுவாங்க, சிறுமைப்பட்டவள் தானே, சிறுமைப்பட்டவள், ஆயிரங்களிலே சிறியவள். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ரொம்ப கடைசி கட்டத்தில் இருப்பீங்க, எல்லாரும் மேலே இருப்பாங்க, நீங்கள் கீழே இருப்பீங்க. ஒரு நாள் வரும், உங்களை கர்த்தர் மேலே உயர்த்துவார், அவங்களை கீழே ஆக்கிடுவார். சத்தமாக வாயை திறந்து ஆமேன்னு சொல்லுங்க. நான் ஆசீர்வாதம் கொடுக்குற மாதிரி சொல்கிறீங்க. உங்களை தான் என்னை கர்த்தரை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ரைட், பார்த்தீங்களா? இதெல்லாம் தெரியல. ரைட், இதெல்லாம் நான் ஆசீர்வாதம் நினைக்கிறதே கிடையாது. இது வரைக்கும் என்னுடைய 54 ஆண்டு வாழ்க்கையில் எனக்கு இதை தாங்க, எனக்கு அதை தாங்க, எனக்கு வீடு தாங்க, ஒரு வாகனம் தாங்க நான் கேட்டதே இல்லை. கர்த்தர் சாட்சி, என் மனசு எனக்கு சாட்சி. இதெல்லாம் ஆளுகிறவர் தருவார். இந்த பெத்லகேம் வந்துட்டால் இதெல்லாம் வந்துடும். வாழ் வருமா, வசதி வருமா? நீங்கள் வந்ததுக்காக நன்றி. ரைட், ஒரு 7 குறிப்புகள் வேகமாக. நம்பர் ஒன், பெத்லகேம் வாக்கு தத்தங்கள் நிறைவேற்றும் இடம். சொல்லுங்க, வாக்கு தத்தங்களை 5:2.
5:2 புறப்படுவார், வருவார், ஆளுவார், ராஜரிகம் பண்ணுவார், சத்துருக்களை மிதிப்பார். மிதிச்சாரா? மிதிச்சாரா? இல்லைங்க. ஏரோது, பிலாத்து, வேதபாரகர், பரிசெயர், இந்த 2000 வருஷங்கள் வரை கிறிஸ்துவை எதிர்க்கிற பலர் ஒன்றுமில்லாமல் போனார்கள். சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு கூட நம்முடைய ஆலயம் ஒன்று காலையில் பூட்டப்பட்டது. நம்முடைய ஆலயம் திறந்த வாசல் சபை. காலையில் எத்தனை பேர் வந்தாலும் தேவன் அவளை சந்திப்பார். ஏன் தெரியுமா? சொன்னவர் உண்மை உள்ளவர். அதில் போட்டிருக்குது சொன்னவர் உண்மை உள்ளவர். அதில் ஒரு வார்த்தை போட்டிருக்கிறது 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் கடைசி வார்த்தை, அவர் எல்லைகளை மிதிப்பார், நம்மையோ தப்புவிப்பார். அவன் எல்லைகளை மிதிப்பார், நம்மையோ, நம்புறீங்களா? அவன் எல்லைகளை மிதிப்பார், நம்மையோ தப்புவிப்பார். இது என்னைக்கு சொல்லப்பட்டவன் தெரியுமா? அதாவது அதாவது கிறிஸ்துவுக்கு பிறப்புக்கு முன்பாக 700 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட வார்த்தையை கர்த்தர் இன்னைக்கு நிறைவேற்றுகிறார். ஆமேன். எங்கிருந்து வந்தவர்? இங்கிருந்து வருகிறவர். அவர் எங்கிருந்து வருகிறவர்? பெத்லகேமிலிருந்து வருகிறவர். நான் காலையில் கூட சொன்னேன், காலையில் கூட ஈசாய் எல்லாரையும் கொண்டு நிறுத்தினான். ஆனால் சாமுவேல் சொன்னார், இவன் அல்ல, இவன் அல்ல, இவன் அல்ல, இவன்தான். நம்முடைய சந்ததியில் 1000 பேர் வந்தாங்க. அவங்கள கர்த்தர் தெரிஞ்சுக்கல. எங்கள் அண்ணனையோ, என் தம்பியோ, என் தங்கச்சியோ, என் உறவுகளையோ, என் பெரியப்பாவை, சித்தப்பாவை தெரிஞ்சுக்கல. கர்த்தர் சிறியவனாக எங்களை தெரிந்து கொண்டார். ஆமேன். என் தகப்பனாரோடு வளர்ந்தவர்கள் எல்லாம் நல்ல நிலையில் இருக்கிறாங்க. இன்னைக்கு என் தகப்பன் குடும்பத்தில் எல்லாருமே ரொம்ப நல்ல இருக்கிறாங்க, வீடு வாசல் பங்களாலாம். ஆனால் அதில் வாழ்க்கையில் உயர்ந்திருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் நம்ம எல்லாவற்றும் உயர்ந்திருக்க பண்ணியிருக்கிறார். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? என் தகப்பன் ஒரு பேதையான மனுஷன், வாய்த்தது கூட பேச மாட்டார். எங்கள் அம்மா அதை விட ஒரு பேதையானவர்கள். என் தாயினுடைய சகோதரர் வீட்டுக்கு போனேன் அன்னைக்கு சமீபத்தில், ரொம்ப நாளைக்கு பிறகு. ஒரு பெரிய பங்களா, ஒரு பெரிய இனோவா காரு. யோசித்து பாருங்க, எல்லாமே அவர் தான். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், போராடவும் அதை எதிர்த்து நிற்கவும் பலன் கிடையாது. அதை விட கர்த்தர் எனக்கு உயர்த்திருக்கிறார். ஆமேன். என் தாயினுடைய கூட பிறந்த சொந்த சகோதரன். நான் சொல்ல வந்த கருத்து என்ன தெரியுமா? இவர் இருக்கும்போது நீர் வந்தால் முடியாததும், அவர் வாழ்க்கையில் வந்துட்டார்னா, அன்பார்களே, அற்ப காரியங்கள் அல்ல, மேலான காரியங்கள் சொந்தக்காரனை மாற்றுவார். என் தகப்பன் கூட பிறந்தவங்களாம் எனக்கு உயர்ந்தா இருக்கிறாங்க. என் தாயின் கூட பிறந்தவங்களாம் எனக்கு ரொம்ப வசதியாக இருக்கிறாங்க. வீடு வாசல் பங்களாலாம், பெரிய பெரிய வீடு, பெரிய பெரிய வாசல், பெரிய பெரிய பங்களா. ஆனால் சொல்ல வந்த கருத்து அது அல்ல. அவர்கள் நமக்கு தரவில்லை, வானத்தையும் பூமியும் படைத்தவர் நமக்கு அதை விட மேலாக கொடுத்துருக்கிறார். புரியுது உங்களுக்கு? புரியுது? எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவிட்ட போய் நீ உங்கள் அண்ணங்கிட்ட கேட்டு வாங்கன்னு சொன்னதே இல்லை ஒரு நாள் கூட. நல்ல புருஷன் நம்மளை அந்த போடி வாடி வாங்கின்னு வாடி ஒரு நாள் கூட எங்கள் அப்பா சொன்னதே கிடையாது. எங்கள் அம்மா கிட்ட உன் அண்ணங்கிட்ட வாங்கிட்டு வான்னு. நிலம், சொத்து, சுகம் எல்லாமே இருக்குது. ஒரு நாள் கூட எங்கள் அப்பா சொன்னதில்லை. யோசித்து பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலும் அவர் அடிப்படை தேவை இல்லை. ஆனால் பெத்லகேம் வந்துட்டீங்கன்னா உங்கள் தேவைகளை சந்திப்பார், உங்கள் மூலமாக அநேகருடைய தேவைகளை சந்திப்பார். புரியுதா? பெத்லகேம் என்ற வார்த்தைக்கு வலதுகரம் அர்த்தம். ரைட் ஹேண்ட். எல்லாம் வலதுகரம் காட்டுங்க சார். வலதுகரம் சொல்லுங்க. அன்னமிட்ட கை, ஆதரிக்கும் கை. டைலாக் மாதிரி இல்லை. சொல்லுங்க. அன்னம் விடுகிற கை. இதெல்லாம் சாப்பாடு போடுறீங்களா? அதான் சாப்பிட்டீங்க. எப்படி போட்டாங்க? லெஃப்ட்டில் போட்டால் ரைட்டில் போட்டாங்களா? இன்னும் ரைட்டில் தான் போட்டாங்க, ரைட்டில் போட்டாங்களா? சொல்லுங்க. அன்னமிட்ட கை, ஆதரிக்கும் கை, என்னை உயர்த்தும் கை, நான் மடங்கடிக்கப்படுகும் போது என்னை தூக்கி எடுக்கிற கை. ஆழத்திலிருந்து இப்படி தூக்கி எடுக்கல, என்னை இப்படி தான் தூக்கி எடுத்தார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? வாய்ந்த ஒரு வார்த்தை கூட வர மாட்டேங்குது. சொல்லுங்க. வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற இடம். அடுத்து சொல்ல விரும்புகிறேன். அடுத்த ஒரு வார்த்தை மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மத்தேயு 2:16. மத்தேயு 2:16. மத்தேயு 2:6. 2:16 கூட படிங்க. 2:16. பயப்பட படிங்க, பயப்பட படிங்க. எஸ். ஆமீன்.
ஒரு நிமிஷம் எல்லாரும் என்னோட கூட சேர்ந்து எல்லாரும் 2:16 கூட படிங்க. 2:16 இல்லைங்க. நீங்கள் இப்படி சொன்னாங்க புரியும், இப்படி சொன்னாங்க புரியும். கவனிங்க, நான் படிக்கிற மாதிரி படிங்க. வஞ்சிக்கப்பட்டதை கண்டு என்ன அடைந்தான்? இதில் கூட படிங்க. மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி, ஒரு நிமிஷம் நான் சொல்ல வந்து அதை மட்டும் பாருங்கள், அதை மட்டும் பாருங்கள். 1000 பேர் உங்களுக்கு எதிராக எழும்பலாம், 1000 பேர் எதிராக எழும்பினாலும் அத்தனை பேரையும் மடங்கடிக்கிற இடம் தான் பெத்லகேம். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? ஒரு சின்ன கேள்வி. அவர்கள் மட்டும் அன்றைக்கு பெத்லகேம் இல்லாதிருந்தால் என்ன இருக்கும்? அவங்களே தமிழ் புரியல. 14ஆம் வசனம் 14-15. இதை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். இந்த திரையில் ஃபுல்லாக போடுவாங்க, எல்லாம் கவனிங்க. நம்பர் 1, பெத்லகேம் என்பது தேவன் என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றுகிற இடம். மீகாவிலே சொன்னார், அதை அன்பானவர்களே பெத் நிறைவேற்றினார். மீகா சொன்னார், அதை மத்தேயு எழுதுகிறார். சொல்லுங்க, பெத்லகேம் வந்துட்டா என்னை பற்றி என்னெல்லாம் தேவன் சொன்னாரோ அத்தனையும் தேவன் நிறைவேற்றி தருவார். உங்களை பற்றி என்ன பாருங்க, நீங்கள் இங்கே வந்துருங்க, என்னுடைய வீட்டுக்கு வந்துருங்க, இந்த அப்பத்தின் வீட்டுக்கு வந்துருங்க. God will fulfill everything that he promised. அவர் என்னவெல்லாம் சொன்னார் அத்தனையும் செய்வார். 2:14 எல்லாம் செஞ்சாரா? மீகா 5:16 எல்லாம் செஞ்சாரா? புறப்பட்டாரா? ஆளுகிறாரா? ராஜாவா இருந்தாரா? சத்துருக்களை நொறுக்கினாரா? சத்துருக்களை மிதித்தாரா? தப்புவித்தாரா? அத்தனையும் செய்தார். காரணம் என்னவென்றால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். பெத்லகேம் வந்துட்டீங்கன்னா வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். அடுத்த வார்த்தை லூக்கா 2:11 சாரி, அதுக்கு முன்னாலே இந்த வசனம் கூட படிங்க. இந்த வார்த்தை கூட மத்தேயு 2:16 இப்போ வாசித்தீங்க, நானே வாசிக்கிறேன். அந்த வார்த்தையை கேளுங்கள் எல்லாரும். உங்களுக்கு கொஞ்சம் புரியாது, நான் படிக்கிறேனுங்க. ரைட், எல்லாம் சொல்லுங்க. 13ஆம் வசனம் 13 இப்படி கூட சொல்ல. 12 சொல்லுங்க. பெத்லகேமுக்கு வரும்போது நீங்கள் தேவனால் போதிக்கப்படுவீர்கள். 2:12 தேவனால் எல்லாம் சொல்லுங்க. தேவனால், அதை போடுறீங்களா? 2:12 தேவனால். பெத்லகேம் என்பது வழிகாட்டும் இடம், பாதுகாக்கும் இடம், உங்கள் வாழ்க்கையை பண்படுத்தும் இடம். சொல்ல விளங்க நினைக்கல. அவள் பெத்லகேம் இப்போ இருக்கிறாங்க. மரியாளும் யோசேப்பும் பெத்லகேம் இருக்கிறாங்க. அந்த பெத்லகேம்ல இந்த சம்பவம் நடக்குது. அவர் சொல்லுகிறார், நீ அங்கே போக வேண்டாம். இங்கே சொல்றாரு. அப்போ பெத்லகேம் வரும்போது உன் வாழ்க்கை நடத்துகிற கர்த்தர், நீ போக வேண்டிய பாதையை சொல்லுகிற கர்த்தர், உன்னை எச்சரிக்கிற கர்த்தர். இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். அன்பானவர்களே, உங்கள் துன்பங்களையும் துயரங்களையும் மாற்றுகிறவர். இந்த வசனம் படிக்கிறீங்களா? 17ஆம் வசனம் புலம்பலும் அழுகையும் துக்கமும் கொண்டாடுதலுமாகிய கூக்குரல் கேட்கப்பட்டது. பெத்லகேமுக்கு வரும்போது அந்த கூக்குரல் கேட்கப்படாது. புரியவே இல்லை. இல்லை புரியுதா? நான் தமிழில் போட்டிருக்கிறேன், அந்த வசனத்தை படித்து பாருங்க. உங்கள் துன்பங்களை மாற்றும் இடம். எல்லாம் சொல்லுங்க, துன்பங்கள் மாறும் இடம். ஒரு முறை சொல்ல முடியுமா? சொல்லுங்க. புலம்பல், அழுகை, துக்கம், கூக்குரல் எல்லா இடத்துலையும் கேட்கப்படும். ஆனால் பெத்லகேமுக்கு வந்துட்டீங்கன்னா அது கேட்கப்படாது. ஆனந்த சத்தமும் ஆரவாரமும் மகிழ்ச்சியும் கீத சத்தமும் கேட்கப்படும். சொல்ல புரியுதா உங்களுக்கு? இது கேட்கப்படும் என்று சொல்லி எரேமியாவில் சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எரேமியா புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அந்த வசனத்தை போட்டிருக்குது, அங்கே கேட்கப்படும். ஆனால் என்றைக்கு பெத்லகேம் வருகிறீங்களோ எல்லாம் சொல்லுங்க, அந்த வார்த்தையை எல்லாம் சொல்லுங்க. நீ அழமாட்டாய், கண்ணீர் விட மாட்டாய். தேவன் சொல்லுகிறார், நான் சொல்லுற இடத்துல இருந்தீங்கன்னா திரும்ப ஒரு முறை அந்த 17ஆம் வசனம் 2:17 சொல்லுங்க. புலம்பலும் அழுகையும் துக்கமும் துக்கம் கொண்டாடுதலும் கூக்குரலும் கேட்கப்படாது. ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஏனென்றால் தேவன் சொன்னதை அப்படியே நிறைவேற்றுகிற கர்த்தர். ஹலோ, இங்கே இருக்கிற பாதுகாப்பை போல உலகத்தில் எங்கேயுமே பாதுகாப்பு இல்லை. சொல்லுங்க.
தேவனுடைய வீட்டை போல ஒரு பாதுகாப்பு உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. நம்பர் 1, வாக்குத்தத்தம் நிறைவேறும் இடம். நம்பர் 2, என் துன்பங்களை மாற்றும் இடம். சொல்லுங்க, துன்பங்களை மாற்றும் இடம். அடுத்த ஒரு வார்த்தை போட்டிருக்குது. அடுத்த ஒரு வார்த்தை லூக்கா சுவிசேஷத்தில், நீ பயப்பட, நான் சொன்னீங்களா, லூக்கா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். லூக்கா 2:11, நீ பயப்படாதே. போதும். பெத்லகேம் உன் பயங்களை மாற்றும் இடம். சொல்லுங்க, பெத்லகேம் என் பயத்தை மாற்றும் இடம். எல்லா லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சொல்லுங்க எல்லாரும். எங்க தெரியுமா இது? எங்கே, எந்த இடத்துல? பெத்லகேமிலே. 2:5 நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும், சொல்லுங்க, பெத்லகேம் என்னும் ஊரிலே. ஹலோ, அந்த ஊருக்கு வந்ததுனால தான் கவனிங்கள், புலம்பல் இல்லை, அழுகை இல்லை, கூக்குரல் இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே. பெத்லகேம் வந்துட்டீங்கன்னா பயமெல்லாம் போயிடும். எதிர்கால பயம், வாழ்வின் பயம், மரண பயம், வியாதியின் பயம் எல்லாம் மாறுகிற இடம் அங்கே தான். ஏரோது இருக்கலாம், அங்கே யார் வேணா இருக்கலாம். ஆனால் எத்தனை ஏரோது இருந்தாலும் அத்தனை ஏரோதுக்கும் உன்னை பாதுகாக்கிற இடம் தேவனுடைய வீடு. சொல்லுங்க, பயங்கள் போகணுமா? பயமாக இருக்குது. என்னங்க பயமாக இருக்குது? பயமாக இருக்குது. என்ன பயம்? ஒரே பயம். இங்கே வந்திருக்கமா, பயம்லாம் போயிடும். என்ன ஆகுமோ ஏதாகுமோ? இல்லவே இல்லை. பெத்லகேமுக்கு வந்தார்கள், வந்ததுனாலே பயங்கள் மாறிற்று, நிந்தைகள் மாறிற்று, அவமானங்கள் மாறிற்று, பாடுகள் மாறிற்று, போராட்டங்கள் மாறிற்று. பெத்லகேம் உன் வாழ்க்கையின் பயத்தை நீக்கும் இடம். உன் எதிர்கால பயம், வியாதியின் பயம், மரண பயம், வாழ்க்கையில் இருக்க எல்லா பயத்தையும் நீக்கும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது 10ஆம் வசனத்தில். அடுத்த வார்த்தை 14ஆம் வசனத்துடைய 2வது வரை, சமாதானத்தின் இடம். ஆமென். இங்கே வந்துட்டாலே சமாதானம் தான். ஒரே சண்டை பாஸ்டர் வீட்டில், ஒரே சண்டை. இங்கே வந்துட்டீங்கன்னா சண்டையே வராது. ஏன் வரல? என்ன பாஸ்டர் ஒரே சண்டை பாஸ்டர் வீட்டில். சொல்லுங்கள், பெத்லகேம் வந்துட்டீங்கன்னா புருஷன் சண்டை இல்லை, மாமியார் சண்டை இல்லை, மருமக சண்டை இல்லை, அடுத்த வீட்டுக்கார சண்டை இல்லை, எதிர் வீட்டுக்கார சண்டை இல்லை. நம்புறீங்களா? நான் சொந்த படிங்க. சமாதானமும் என்னங்க சத்தமா பூமியிலே. எங்கே இருக்கிறாங்க அவங்க? எங்கே இருக்கிறாங்க? பெத்லகேமிலே. பெத்லகேம் வந்துட்டாலே சொல்லுங்க பீஸ் தான். சொல்லுங்க, சாப்பாடும் கிடைக்குது, சமாதானம் கிடைக்குது, மகிழ்ச்சியும் கிடைக்குது, பயமெல்லாம் நீங்குது. ஆமீன். இதை விட வேற என்ன வேணும்? அங்கே சோறு மட்டும் தான் போடுவாங்க, இங்கே எல்லாமே போடுவாங்க. புரியவே இல்லை. சாப்பாடு கிடைக்குதா? சாப்பாடும் கிடைக்குது. அப்பத்தின் வீடு. 2வது சமாதானம். சொல்லுங்க, சமாதானம். சத்தமாக சொல்லுங்க, சமாதானம். அடுத்து 14ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தை போட்டிருக்குது. 14ஆம் வசனத்தில் இங்கே வந்துட்டாலே ஒரு துதியின் வாழ்க்கைக்கு கர்த்தர் உங்களை சொந்தக்காரராய் மாற்றுவார். சத்தமாக சொல்லுங்க, துதியின் வாழ்க்கை. ஒரு சின்ன கேள்வி, அவங்க வேற எங்கே இருந்தாங்கன்னா இந்த நிலைமை வந்திருக்குமா? இங்கே வந்துட்டாலே 1000 போராட்டம் தான். இங்கே வந்துருங்க, அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம் இங்கே சந்தோஷமாக இருக்கலாம். சொல்லுங்க, பெத்லகேம் வந்துட்டாலே துதியின் வாழ்க்கை தான். சொல்லுங்க, துதித்தார்கள் சத்தமா. தேவதூதர் மட்டுமல்ல, கவனிங்க, தேவதூதர்களே துதிக்கிறான்னு சொன்னால் உங்களை துதிக்க வைக்காமல் இருப்பாங்களா? சொல்லுங்க, பெத்லகேம் என்பது சத்தமாக சொல்லுங்க சமாதானத்தின் இடம், பயத்தை நீக்கும் இடம். அடுத்த ஒரு வார்த்தை நான் சொன்னேன். அடுத்த ஒரு வார்த்தை அதிலே போட்டிருக்குது. நீங்கள் இப்போ முன்னாடி படிச்சிங்களே, எகிப்திற்கு அந்த மத்தேயு சுவிசேஷம் ஏரோதினாலே 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் கடைசி வார்த்தை. 13ஆம் வசனம் கடைசி வார்த்தை. மத்தேயு 2:13 கடைசி வார்த்தை. நான் உனக்கு சொல்லும் வரை. பெத்லகேம் என்பது நம்மை எச்சரிக்கும் இடம். ஹலோ, சில பேருக்கு சில இடம் பிடிக்குது, சில பேர் சில இடம் பிடிக்கல. சில பேர் சில இடம் பிடிக்குது, சில பேர் சில இடம் பிடிக்கல. ஆனால் தேவன் சொல்கிறாரு, நான் சொல்கிற வரைக்கும் இங்கே இருமா. புரியவே மாட்டேங்குது. கேட்குதா? சிலருக்கு சில இடம் பிடிக்குது,
சில இடம் பிடிக்கல. ஆனால் தேவன் சொல்கிறார், உனக்கு எங்கே பிடிக்குது ஆண்டவரே? இல்லை அங்கே போனீங்கன்னா என்ன ஆயிடுவேன்? புரியுதா? அங்கே போனீங்கன்னா ஒன்றும் இல்லாமல் ஆயிடுவேன். சொல்லுங்க, பெத்லகேம் என்னை போதிக்கிற இடம் மட்டுமல்ல, என்னை எச்சரிக்கும் இடம் மட்டுமல்ல, என் வாழ்க்கையில் அக்கறை உள்ள இடம். நீ அங்கே எங்கே இரு? பெத்லகேம்லே. ஆமேன். பாடுகள் தான், போராட்டங்கள் தான், பிரச்சனை தான், ஏறுவது தான், எல்லாம் அவர் பார்த்துப்பார். இங்கே பாடு இல்லையா? போராட்டம் இல்லையா? பக்கத்தில் உட்காந்து அம்மா வேலை போராட்டம் தான் இல்லை. என்னால் உங்களுக்கு போராட்டம், உங்களால் எனக்கு போராட்டம். ஆனால் தேவன் சொல்கிறார், இரு. அந்த வசனம் போடுறீங்களா? இரு. பக்கத்தில் ஒரு அம்மாடி சொல்லுங்கள், இருன்னு சொல்லுங்கள், போயிடாதீங்க. இப்போல்லாம் கல்யாணம் ஆனவன் எல்லாம் போயிடுறான். கல்யாணம் ஆன பிறகு எல்லாமே அவங்க நினைக்கிறாங்க, அது பெத்லகேம் நினைக்கிறாங்க. இருக்கட்டும், பெத்லகேம் இருக்கட்டும், பரவாயில்ல, சந்தோஷம்தான். ஆனால் பெத்லகேம் இருந்தால் எனக்கு பாதுகாப்பு உண்டு, ஏறோ தொட முடியாது. அவர் எகிப்து போன்னு சொல்கிற அடுத்த விஷயம். ஆனால் என்னை எச்சரிக்கிறாரே. என்ன அந்த வசனம் படிங்க, அந்த வசனம் 14ஆம் வசனம், 14ஆம் வசனம் 13லே, நீ பிள்ளையும் அது தாயும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போ, உனக்கு சொல்லும் வரைக்கும். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், the place where God gives the caution, where God gives the counseling. சொல்லுங்க, என்னை எச்சரிக்கிற இடம். இப்படி சொல்ல புரியும். என்ன பாருங்க, துன்பங்களுக்கு விலக்கி என்னை பாதுகாக்கிற இடம். நான் போட்டு இங்கிலீஷில் போட்டிருக்கிறேன். இங்கிலீஷில் my sorrow was turned into my song. தமிழில் போடலை, சாரி. என் துன்பங்களுக்கு என்னை விலக்கி பாதுகாக்கிற இடம். கவனிச்சு பார்த்தீங்களா? துன்பங்களுக்கு என்ன துன்பம்? என்ன துன்பம்? 17 துன்பம் 17. சூப்பர். அதில் போட்டிருக்காங்க, மை சாரோ வாஸ் டர்ன் இன்டு சாங். இதான் என்னுடைய கருத்து. என்னுடைய துன்பங்கள் துதிகளாய் மாற்றப்படுகிற இடம். சொல்லுங்க, துன்பம் வரும், இங்கே வந்துருங்க, உங்களை துதிக்க வச்சிருவாரு. நம்புறீங்களா? துன்பம் வரும், இன்னும் வராதா? இங்கே வந்தாலே துன்பம் தான்றீங்களா? இல்லை, வரும், ஆனால் மாறிடும். துன்பங்கள் தானே. ஆனால் எப்படிங்க துதித்தாங்க? பெத்லகேம் வந்துட்டாலே உங்களை துதிக்க வைப்பார், உங்களை பாட வைப்பார். அதாவது நம்ம சொன்ன பார்த்தீங்களா, துன்பங்களிலிருந்து என்னை பாதுகாக்கும் இடம் தான் பெத்லகேம். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அது அடுத்த ஒரு வார்த்தை, லூக்கா 2ஆம் அதிகாரம் அடுத்த ஒரு வார்த்தை. எல்லாரும் சொல்லுங்க, அந்த கடைசி வார்த்தை 15ஆம் வசனம், லூக்கா 2:15. 2:15. எல்லாம் சொல்லுங்க. 15ஆம் வசனத்தில் நான் சற்று மாற்றி சொல்ல விரும்புகிறேன். அற்புதங்களை கண்டார்கள், அதிசயங்களை கண்டார்கள், ஆச்சரியத்தை கண்டார்கள். பெத்லகேம் வந்து யாரை பார்க்கலாம்? இதுவரைக்கும் நடக்காத அற்புதங்கள், நடக்காத சொல்லுங்க, அற்புதங்களின் இடம். சொல்லுங்க, கண்டார்கள். சத்தமாக சொல்லுங்க, கண்டார்கள். ஸோ பெத்லகேம் வந்துட்டீங்கன்னா, இதுவரையும் நீங்கள் பார்க்காத, நீங்கள் அனுபவிக்காத, நீங்கள் கேட்காத அற்புதங்கள் நீங்களாம் கேட்பீங்க. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அதில் சொல்லப்பட்டது 15ஆம் வசனம், கர்த்தரால் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டதை நீங்கள் பார்ப்பீர்கள். 15ஆம் வசனம், கர்த்தரால் அறிவிக்கப்பட்டதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? எதெல்லாம் தேவன் சொன்னாரோ உங்களுடைய ஆரம்ப நாட்களில், என்ன பாருங்க, உன்னை அப்படி ஆக்குவேன், உன்னை இப்படி ஆக்குவேன், உன்னை பயன்படுத்துவேன், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாக மேலாவை, எதையெல்லாம் சொன்னாரோ அத்தனையும் நீங்கள் பார்ப்பீர்கள். சொல்லுங்க, சொல்லப்பட்ட எல்லாவற்றையும் நான் பார்ப்பேன். எல்லாம் கேள்வி சொல்லுங்க, இதில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை நான் கண்ணால் பார்ப்பேன். எனக்கு என்ன சொன்னாரோ 2024 என்னை ரட்சிக்கும் போது எனக்கு என்ன சொன்னாரோ, ஐ வில் see what the Lord has promised. அவர் என்ன சொன்னாரோ அதை நான் பார்ப்பேன். எங்கே? புரியவே இல்லைல்ல? அப்பத்தின் வீட்டில், தேவனுடைய வீட்டில். நீங்கள் எங்கே வேணா கூட்டத்தெல்லாம் போங்க, அதை பற்றி பிரச்சனையே இல்லை. ஆனால் தேவனுடைய வீட்டுக்கு வந்தீங்கன்னா என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் செய்வார். இப்படி சொன்னால் புரியும். சொன்னவர் சொல்லியிருப்பார், இங்கே இருன்னு சொல்லியிருப்பார், நான் வேறு இடத்துக்கு போயிட்டுருப்பேன், அது வேறு இடத்துல போயிடும். புரியவே இல்லை. சொன்னவர் வந்திருப்பார்,
உங்களுக்காக வெயிட் பண்ணி கொடுக்கலான்னு பார்த்துருப்பாரு. நீங்கள் அங்கே இல்லை, அதை அந்த அம்மா கிட்ட கொடுத்துட்டு போயிடுவார். சண்டை யார்கிட்ட போடணும்? எனக்கு தானே வச்சுருந்தார் அவர், நீ எப்படி வாங்கலாம், நான் தான் இங்கே வைங்கன்னு சொல்லிட்டு போனேன் அவர்கிட்ட. புரியவே இல்லை. இல்லைங்க, அவர் சொல்கிறாரு நீங்கள் இரு. பாருங்கள், யோசித்து பாருங்க. அதாவது என் பாதுகாப்பை விரும்புகிற ஒரு தெய்வம். என் பாதுகாப்பை யார் விரும்புகிறாங்களோ இல்லையோ, என் பாதுகாப்பை என்னை விட அவர் அதிகமாக விரும்புகிறார். சொல்லுங்க, பாதுகாக்கும் இடம், என்னை எச்சரிக்கும் இடம், அற்புத இடம். கடைசி வார்த்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கடைசி வார்த்தை 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், என்னை ஊழியம் செய்ய வைக்கிற இடம். சொல்லுங்க, பிரசித்தம் பண்ணினார்கள். என்ன சொல்லுங்க? பிரசித்தம் பண்ணினார்கள். சத்தமாக சொல்லுங்க. கடைசி வார்த்தை ஆங்கிலத்தில் வேற மாதிரி வருது இந்த வார்த்தை, அதையும் சொல்ல விரும்புகிறேன். ஆங்கிலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை a place of proclamation. அது போடுறீங்களா? a place of proclamation. அதாவது அவரை குறித்து கவனிங்க. இங்கே வந்துட்டா சும்மா இருக்க முடியாது. சொல்லுங்க, சும்மா இருக்க முடியாது. பாடிட்டு இருப்பீங்க, பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பீங்க, கைத்தட்டு இருப்பீங்க, ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பீங்க. உங்கள் சங்கதியெல்லாம் சொல்லிட்டு இருப்பீங்க. எந்த சங்கதி? பெத்லகேமின் சங்கதி. சொல்லுங்கள், த பிளேஸ் ஆஃப் ப்ரொக்ளமேஷன். ஒரு போடுறீங்களா? இங்கிலீஷில் போட்டேன் காலையில். சொல்லுங்கள், த பிளேஸ் ஆஃப் ப்ரொக்ளமேஷன், த பிளேஸ் ஆஃப் வார்னிங் போடுறீங்களா? த பிளேஸ் ஆஃப் வார்னிங். அந்த இடம் என்னை எச்சரிக்கிற இடம். மகனே இப்படி போ, இது போவாதே, இங்கே செய், இதை செய்யாதே. இரண்டாவது, அங்கே இந்த இடத்துல வந்துட்டீங்கனாலே கவனிங்க, உங்களை கொண்டு ஜாதிகளையும் ஜனங்களையும் வம்சங்களையும் தேசங்களையும் கர்த்தர் மாற்றுவார். சொல்லுங்க, எங்கும். அப்போ எங்கே வந்தாங்க? பெத்லகேம் வந்துட்டாங்கன்னா என்ன வந்துடும்? சும்மா இருக்க முடியாது. பாடிட்டு இருப்பீங்க, பேசிட்டு இருப்பீங்க, ஏதாவது பண்ணினே இருப்பீங்க. போவாதீங்க, மழை வருது. இல்லை பாஸ்டர், போய் தான் வருவோம். ஆஸ்பத்திரியில் பிடிக்கிறாங்க உங்களை. இல்லை பாஸ்டர், பரவாயில்லை. ஏன் தெரியுமா? அந்த பெத்லகேம் வந்துட்டாலே, அந்த பெத்லகேமின் ஆண்டவர் வந்துட்டாலே நம்ம சும்மா இருக்க முடியாது. த பிளேஸ் வேர் ஐ கேன் ப்ரொக்ளைம். அவருடைய வார்த்தையை பேசிக்கொண்டே இருப்பேன், அமைதியாக இருக்க முடியாது. இப்போதான் உங்களுக்கு ஒரு கதை சொன்னேன் ஒரு நாள், ஷூஸ் ஆர் நோ ஷூஸ். நான் வருதா? ரொம்ப நாளைக்கு முன்னால் ஒரு ஐயா சபையில் உட்காந்துருப்பார். அவர் எப்போ பார்த்தாலும் ஆமேன் அழியில் சொல்லிட்டு இருப்பார். அது ஒரு பாரம்பரிய சபை. அப்போ அந்த குருவனை சொன்னார், எப்பா இன்னைக்கு பிஷப் வராரு, நீ ஆமேன் அழிலாம் சொன்னீன்னா என் சீட்டை கிழிச்சிருவார், நீ கொஞ்சம் அடக்கி வாசி, எனக்கு மட்டும் நான் ஷூ வாங்கி தரேன்னு சொல்லிக்கிறார். பிஷப் ரொம்ப அழகமாக அற்புதமாக பேசினார். ரொம்ப ரொம்ப பரவசமாக பேசிட்டார். இவரால் சும்மா முடியல, கையை உயர்த்தினான். இவர் சொன்னார் உஷு உஷுனார். அவன் பார்த்தான், ஷூ ஷூனாரு. அவர் ஷூன்னு சொல்கிறது இந்த ஷூ அமைதியாருன்னு. அவன் சொன்னான், ஷூ ஆர் நோ ஷூ, பிரைஸ் தி லார்ட் அப்படின்னா. அவன் அடக்க முடியல. கைத்தர் சொல்ல வேண்டியதே இல்லை. ஒரு சின்ன கேள்வி, இவள் சொல்லி பிரசித்தம் பண்ணினார்களா, தாங்களாக பிரசித்தம் பண்ணினார்களா? கைத்தட்டுங்க, பாட்டு பாடுங்க, வாய் நல்லா தரங்க. யாரும் ஒன்றுமே சொல்லலை. இந்த வருஷம் படிக்கிறீங்களா? அவர்கள் சொல்லப்பட்ட சங்கதிகளை ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இந்த இடம் பெத்லகேமினுடைய இடம் தெரியுமா? உங்களை ஆச்சரியத்துக்குள்ளே நடத்துகிற இடம். 18ஆம் வசனம், 18 சொல்லுங்க, ஆச்சரியத்துக்குள்ளாக. 20 கூட போட்டுருங்க. 20 துதிக்கிற இடம் இருக்குதா? சொல்லுங்க, துதிக்கும் இடம். எந்த இடத்துல எல்லாம் எங்கே நடக்குது? எல்லாமே எங்கெங்க? ஹலோ, எல்லாமே எங்கே தான்? என்னுடைய வீட்டில். ஆமீன். புலம்பல் மாறும், அழுகை இது வரும், ஆனால் நீங்கள் பாதுகாக்கப்படுவீங்க. புரியுதா உங்களுக்கு? கடைசி ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். அந்த கடைசி வார்த்தை எப்படி போனாங்களாம்? தேவனை துதித்து கொண்டு. ஆமீன். வந்த போது வித்தியாசமாக இருக்கும். உங்களோட வாழ்க்கை முடிவு துதியாக இருக்கும். ஸோ என் முடிவு துதி தான், என்னுடைய முடிவு சந்தோஷம்தான், என் முடிவு ஆனந்தம்தான், என் முடிவு மகிமை தான். எப்படியே வந்துட்டோம் அந்த உலகத்தில். பாடுகள் தான், போராட்டம் தான். ஆனால் நாம் முடிக்க போகிற வாழ்க்கை ஒரு துதியின் வாழ்க்கை. எல்லாம் எழுந்து சொல்லுவோம். அந்த வார்த்தை அப்படி திரையில் போடுவார்கள். சொல்லுங்கள், வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற இடம். என்ன சொல்லுங்கள்? பைபிளை கையில் எடுத்து என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ அது அத்தனையும் நிறைவேற்றுவார். என்னை பற்றி, என் குடும்பத்தை பற்றி. இரண்டாவது, என் துன்பங்கள் மாறுகிற இடம்.
என்ன பார்த்தீங்களா, எரேமியா சொல்லியிருக்குது, புலம்பல் வரும், அழுகை வரும், கூக்கரல் வரும். ஆனால் பெத்தலேக்கு வந்தீங்கன்னா வராது. அம்மா என்ன சொல்லட்டுமா, இங்கே வரலன்னா எல்லாம் வரும். இங்கே வரலன்னா எல்லாம் வரும். இங்கே வந்தால் புது ராகம் வரும், புது பாட்டு வரும். அம்மா சொல்ல மாட்டீங்களா? எல்லாம் புதுசாக வரும். அம்மா சொல்ல மாட்டீங்களா? நீ வேற பண்ண நினச்சக்கூடாது, எல்லாம் புதுசாக வரும்னா. புதுசாக உங்களுக்கு எல்லாமே பழவெல்லாம் ஒழிந்து போகும், எல்லாம் புதிதாக. மூன்றாவது, பயத்தை நீக்கும் இடம். பயப்படாதே. ஒவ்வொரு நாளும் சொல்லுவார், மகளே பயப்படாதே. நீ எங்கே தான் இருக்கிற? அப்பத்தன் வீட்டில் இருக்கிற. இங்கே தான் நான் சாதாரண ஆட்டு இடையனை ராஜாவை அபிஷேகம் பண்ணிட்டேன். இங்கே வந்துட்டாலே உங்கள் ஸ்டாண்டர்டே மாறிடும். ஆமேன். அங்கே மட்டும் தாவீது வரலைன்னா இந்த வரைக்கும் யார் தான்? அவர் ஆடு மேய்க்கிறவர் தான். பெத்லெகேமுக்கு வந்தார், கர்த்தர் சாமுவேலை அவன் அபிஷேகம் பண்ணினார். ஸோ இங்கே வந்தாலே ஒரு புதிய அபிஷேகம், புது எண்ணெயால், புது கிருபையால், புது கவியால் நாள்தோறும் நிரப்புவார். நான்காவது குறிப்பு, கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளுகிற இடம். இதில் போட நினைக்கிறேன். கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளுகிற இடம். அவர் சொல்கிறாரு, நான் சொல்லும் வரை இரு. நான் சொல்லும் வரை இல்லை ஆண்டவர், இருக்க மாட்டேன் ஆண்டவர், எனக்கு பிடிக்கல ஆண்டவர். இந்த பாஸ்டர் எப்போ திட்டினே இருக்காரு, என்னை குத்திக்கினே இருக்கிறாரு. சொல்லும் வரை இரு. புரியவே மாட்டேங்குது. சொல்லுங்கள், பெத்லெகேமுக்கு வந்துட்டீங்கன்னா ரொம்ப கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்குற இடம் இதுதான். சொல்கிறாரு, நான் சொல்லும் வரை. அவங்க ஏதாவது தன்னோட அசௌகரியம் சொல்லியிருக்கலாம், இல்லை தன்னோட அசௌகரியம் சொல்லியிருக்கலாம். நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? இப்போ சொன்ன என்ன பாஸ்டர் மத்தியானம் கூட பாருங்கள் எவ்வளோ நேரம் பண்ணிட்டார் பிரசங்கம் அவர். நீங்கள் என்ன 10:30 மணிக்கு முடிப்பீங்க நீங்கள். ஆனால் பாருங்கள், பெத்லெகேம் வர என்ன வந்துடும்? ஆமேன். யோசேப்பும் மரியாளும் கீழ்ப்படிந்திருந்தார். அதனால தான் ரட்சகர் கீழ்ப்படிந்திருந்தார். ஆமேன். தன் பெற்றோருக்கு பெத்லெகேம் வந்துட்டா கீழ்ப்படியில் வந்துடும். இங்கே வரலன்னா அதனால் பிள்ளைகளை கூட்டின்னு வந்துடுங்க. ஒன்று தான் வந்துடுது வழி. இங்கே வந்துட்டாங்கன்னா எங்களுக்கு கீழ்ப்படியில் வந்துடும். கடைசியாக அற்புதங்களின் சில நம்ம எச்சரிக்கும் இடம். இதை செய் மகளே, செய்யாத மகளே, உனக்கு வேண்டாம், உனக்கு இது வேண்டாம், இந்த பாதை சரியில்லை, அந்த நபர் சரியில்லை, அந்த ஆள் சரியில்லை, இந்த நீ போகிற இந்த காரியம் சரியில்லை, இது வேண்டாம். there is a place of caution. நம்ம எச்சரிக்கையும் இடம் தான் பெத்லெகேம். அடுத்தபடியாக ஆச்சரியப்பட்டார்கள், இல்லை சொல்லுங்க, அற்புதங்களின் இடம். இங்கே வந்துட்டாலே அற்புதம் தான். எத்தனை அற்புதம் பெற்றீங்களா? உங்களுக்கு ஒரு புது வீடு, அந்த அம்மாவுக்கு ஒரு புது காரு, அந்த அற்புதம் இல்லை, இதுதான் அற்புதமே. இதை விட அற்புதம் வேறு என்ன வேணும்? அவங்க காரில் வாங்கலையே, அவங்கள பார்க்குறீங்க. சொல்லுங்கள், அற்புதம்னா இதுதான் அற்புதம். இதை வாசித்தாலே அற்புதம் தானே. புரியாத ஒரு புஸ்தகம், இதை புரிய வைக்கிறார். இது கேட்டால் தூக்கம் வரும் ஒரு நாள், இப்போ தூக்கம் வர மாட்டேங்குது. ஆமீன். இதை வாசித்தாலே என்ன ஆகிடுது? இதை அனுபவம் வருது. படிச்சுட்டே இருக்கிறீங்க. உனக்கு அவங்க வீட்டுக்காரா விருதா? இது எங்கே விழுந்தது? அது கூட இல்லை, அது கூட தெரியாமல் தூங்குறாள்லாம் இருக்கிறான். மொபைல் விழுந்தா உடனே எழுந்துக்கிறான். அப்படி நடந்துக்குது. எப்போ அது பாக்கியவதி. அற்புதங்களை நம்ம சொல்லுங்க. கடைசியாக இங்கே வந்துட்டாலே உங்களை ஊழியம் செய்யணும்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, நீங்களாக ஊழியம் செய்வீங்க. எங்கும் யாருங்க சொன்னா? அதை யார் சொன்னா? யாருமே இல்லைம்மா. அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்துட்டாலே எண்ணங்கள் மாறிடும், சுபாவங்கள் மாறிடும், வாழ்க்கை மாறிடும், எல்லாமே மாறும். ஆமீன். இதெல்லாம் பெத்லெகேமின் பெருமைகள். எல்லாவற்றுக்கும் மேலாக என்ன சொன்னாரோ அப்படியே நடந்தது. ஆமீன். சொல்ல மாட்டீங்களா? அவர் சொல்லும்போது யார் நம்பலாத? ஏன்னா ஆயிரங்களில் ரொம்ப சிறியது. ஒன்று சொல்லட்டுமா? இன்னொரு விஷயம் சொல்ல போகிறேன். அதாவது யோசுவா கோத்திரத்தை பிரிக்கும் போது இந்த பெத்லெகேம் என்ற வார்த்தையே அங்கே இல்லையாம். யோசுவா கோத்திரங்களை பிரித்தார் பார்த்தீங்களா? எல்லாருக்கும் கோத்திரங்களை. அந்த கோத்திரம் பிரிக்கும் போது கூட இந்த பெத்லெகேம் வரலையாங்க. படிக்கிறீங்களா? யோசுவாவின் புஸ்தகம், யோசுவாவின் புஸ்தகம் கோத்திரங்களை பிரிக்கும் போது கூட அந்த பெயர் அங்கே இடம்பெறவில்லை. யோசுவாவின் புஸ்தகம்
அந்த 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 வசனம் படிங்க. யோசுவாவின் புஸ்தகம், யோசுவாவின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அது படிப்பீங்களா? யோசுவா 20ஆம் அதிகாரம். இப்போ தான் வாசித்தேன் கொஞ்ச நாளைக்கு முன்னால். யோசுவா அந்த அடைக்கல பட்டணங்களை பிரிக்கும் போது பெத்லகேம் பெயர் அங்கே இல்லை. யோசுவாவின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம். ஒரே ஒரு நிமிஷம், இப்போ தான் வாசித்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னால். யோசுவா 20ஆம் அதிகாரத்தில் இந்த வார்த்தை வரும், அதை படிங்க கொஞ்சம். நீங்கள் அதில் நீங்கள் படித்து பாருங்க, வசனத்தை படித்து பாருங்க. ஒரு நிமிஷம். அதில் எல்லா ஊரும் இருக்கும், ஆனால் பெத்லகேம் இருக்காது. வீட்டில் போய் படிக்கிறீங்களா? எல்லா ஊரும் இருக்கும், ஆனால் பெத்லகேம் என்ற பேர் மட்டும் இருக்காது. வீட்டில் ஒன்றா நீங்கள் படித்து பாருங்கள். எல்லா ஊர் பேரும் இருக்கும், ஆனால் பெத்லகேம் என்ற ஊர் பேர் மட்டும் அங்கே இருக்காது. அப்படியானால் எனக்கு பாருங்க எல்லாரும், ஹலோ, உங்களுக்கு யாருமே ஒன்றுமே தரலைன்னா பரலோகம் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுத்துருக்குது. நான் சொல்ல விஷயம் புரியுதா? யோசுவா பிரிக்கும் போது நிறைய ஊர்லாம் பிரிக்கிறார், நிறைய ஊர் பேர் வருது, ஆனால் எந்த ஊர் பேர் இல்லை. அற்பமானது, சிறியது, யாருக்கும் புரியாத ஒன்று, ஆனால் அந்த பெத்லகேம் தான் ரட்சகர் பிறந்தார். ஆமீன். புரியுதா புரியலைங்களா? ஹலோ, என்ன பாருங்க, இல்லை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. என்ன பேர் இல்லை? என்ன நெகேமியா இருக்குதா? எல்லா பேர் இருக்கும், அந்த நெகேமியா பேர் இருக்காது. பரவாயில்லைன்னு சொல்ல. ஆனால் என்னிலிருந்து பெரியவர் புறப்படுவார், ஆளுகிறவர் புறப்படுவார், துதி புறப்படும், அற்புதம் புறப்படும், ஆச்சரியம் புறப்படும், மகிமை புறப்படும், மாட்சிமை புறப்படும். எல்லாவற்றுக்கும் மேலாக என்னை கொண்டு ஜாதிகளையும் என்னை கொண்டு ஜனங்களையும் வாசித்தோம். அதாவது அசிரியரையும் நிம்ரோத்தையும் சத்துருக்களையும் அவர் மிதிப்பார், என்னையோ தப்புவிப்பார். ஆமென். உங்கள் பேர் இருக்குதா? இருக்குதா? பேர் இருக்குதா? பெத்லகேம் இருக்குதா? பெத்லகேம் இருக்குதான்னு கேட்டேன். உங்கள் பேர் இருக்குதா? பரவாயில்லைன்னு சொல்லுங்க. என்ன என் பேரை சொல்லவே இல்லை பாஸ்டர், இவ்வளோ பேர் சொன்னீங்க. யோசித்து பாருங்க, அந்த ஊர் என்ன சொல்லியிருக்கோம்? அடப்பாவி, என்னங்க இல்லை, அவன் பிரிக்கும்போது அது பிரிக்கல. அதை நீங்கள் உள்ளே படித்து பாருங்கள். அந்த அதிகாரத்தில் அது பிரிக்கும்போது பெத்லகேம் யாருக்குமே கொடுக்கல. அவர் பிரிக்கும்போது, யோசுவா அந்த பிரிக்கும்போது யாருக்கும் பிரித்து கொடுக்கல. அப்படியானால் பிரித்து கொடுக்க முடிய அளவுக்கு அது என்னது? உங்கள் நல்லா கவனிங்க, உங்களை தான். ஹலோ, உங்கள் அப்பா எல்லாருக்கும் ஏக்கராக கொடுத்தாரு, ஒரு 1/4 கிலோன்னு கொடுத்தாரு. எப்படி இருக்கும்? புரியல. ஆனால் அதை விட பெருசு தேவனோடு கூட வாசம் பண்ணுகிறார். என்னை அந்த இடத்துக்கே கொண்டு அதான் சொன்னார், ஆயிரங்களில் சிறியது ஆனால் ஆச்சரியமானது, அற்புதமானது, துதிக்கப்படத்தக்கது, தேவன் சந்திக்கிற இடம், தேவன் பேசும் இடம், தேவன் என்னை வழிகாட்டும் இடம். சொல்லுங்க, அற்புதமே, அருணோதயமே. இந்த இடம் எப்படிப்பட்ட இடம்? பெத்லகேமுக்கு வந்துட்டு என்ன மாறிடும்? வாழ்க்கை மாறும், எல்லாமே மாறும். கரங்களை உயர்த்தி எல்லாம் சொல்லுவீங்களா? தேவனே, என்னை வாழ்க்கை மாற்றுகிற இடம். எல்லாமே மாறும், எல்லாமே மாறும். சொல்லுங்க, எல்லாம் மாறும், எல்லாமே மாறும். வாழ்க்கை மாறும், சூழ்நிலைகள் மாறும், இல்லாமைகள் மாறும், வெறுமைகள் மாறும், கண்ணீர் மாறும், எல்லாமே மாறும். கரங்களை உயர்த்தி, எல்லாம் கரங்களை உயர்த்தி, மாறுமே, எல்லாம் மாறுமே. இந்த பாட்டு போடுவீங்களா? மாறுமே, நாளாச்சு பாடி. மாறுமே தெரியாதுல்ல? சொல்லுங்க, எல்லாம் மாறும். இங்கே வந்துட்டேன், எல்லாம் மாறிடும். கோபம் மாறணும், சண்டை மாறணும். 1000 சண்டை போட்டாலும் தாழ்ந்து போகணும். ஆமேன். உங்களை கர்த்தர் உயர்த்துவார். ஆச்சரியமாய், மகிமையாய், மகத்துவமாய் எல்லாரும் கரங்களை உயர்த்தி, மாறுமே, எல்லா